நாம் தமிழர் கட்சி மேல, அண்ணன் சீமான் மேல வன்மத்தை கால் புணர்ச்சி வெளிப்படுத்துறீங்க. இப்ப கடைசியில தலைவர் மேல இவ்வளவு பெரிய அபாண்டமான, அபத்தமான, அவதூறு சேற்ற மாதிரி பூசுறீங்கன்னா நீங்க யாருக்கான ஆளு? யாருக்கான ஆளு? என்னன்னா, திருமாவளவனை பேசுறப்ப என்ன அறியாம அனிச்சே என் வாயில அண்ணன் திருமான்னு வரும். என்னோட பதிவுகளை கவனிச்சு பார்த்தா நான் போடுறப்ப எல்லாம் பதிவுகள்ல அண்ணன் திருமான்னு தான் போடுவேன். நான் பேசுறப்ப அண்ணன் திருமான்னு தான் எழுதுவேன், பேசுவேன், அதான் செய்வேன். திருமாவளவன் மீது என்னதான் கோபம் இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், ஆள் மனத்துல ஓரத்துல அவர் மீது ஒரு மிதவாத போக்கு, ஒரு சாட் காரணம் உண்டு. ஆனா எனக்கு வெறுப்பு வந்துச்சு. நான் விமர்சித்து பதிவெடுத்தேன். அதுல ஒரு 1.5 நாள் தொடர்ச்சியா விசிகாவை சேர்ந்த சொந்தங்கள், உறவுகள் அழைப்படுத்தி எனக்கு திட்டுறாங்களாம். என்ன திட்டினா நான் பயந்துருவேனா, நான் முடங்கிடுவேனா, அதுல ஒருத்தன் பெரம்பலூர்ல நான் பெட்ரோல் பாம்பு அடிப்பேங்கிறேன். என்னமோ வாய்க்கு பேசுறது. சரி, என்ன நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கோவப்படுறாயின்னு பார்த்தா, நீங்க எப்படி திருமாவளவனை அதிகாரத்தில் இல்லாத இன்னொரு கருணாநிதின்னு சொன்னீங்க. திருமாவளவனை கருணாநிதின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்படுறேன், அவ்வளவு வேகப்படுறேன். அப்புறம் எதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கீங்க? கருணாநிதின்னு சொல்றதே கேவலம் அப்படின்னா, கருணாநிதி தலைவராக கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஏன் விசிகா இருக்குது, திருமாவளவன் இருக்காரு? எல்லாம் கேலி கூத்து. அதனால புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா புலியாக இருந்தது, சிறுத்தையாக இருந்தது, நீ நரியாக மாறிடுச்சு. அதனால தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு போட்டாலும் உலக தமிழர்கள், உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழ சொந்தங்கள் ஒரு நாளும் திருமாவளவனை நம்ப போவதில்லை. காலம் எல்லாவற்றையும் தோலுரிக்கும், காலம் எல்லாவற்றையும் அம்பலப்படுத்தும். ஆனால் அண்ணன் திருமாவளவனை என்றைக்கோ அம்பலப்படுத்தி விட்டது. அதனால ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாலும் திருமாவளவன் இன்னொரு கருணாநிதி தான். அதை மறுப்பதற்கோ மாற்று கருத்தோ ஒரு நாளும் இல்லை.